ஐந்தாவதாக நாம் பார்க்க போகும் இந்த வரைகளையும் மிக முக்கியமான தகவலை கொண்டது. அதாவது இந்த தேர்தலிலே 11 அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தோல்வியை அடைந்திருக்கிறார்கள். தமிழக சட்டசபை தேர்தலிலே பல கட்சிகளின் தலைவர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். இதில் 11 கட்சி நாம் பட்டியலிட்டிருக்கிறோம். திமுக தலைவர் ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், காங்கிரசினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, நாம் தமிழரின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் சீமான், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசுவாமி, டாக்டர் கிருஷ்ணசுவாமி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் திருமாறன், புரட்சி பாரதம் தலைவர் ஜெகன்மூர்த்தி, சிங்க தமிழர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பரதன், தமிழர் தேசம் தலைவர் செல்வகுமார், SDPI கட்சியின் தலைவர் முபாரக். இந்த 11 தலைவர்களும் இந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். எனவே 2026 தேர்தலில் ஹிட் அண்ட் மிஸ், சாதனையும் வேதனையும். இந்த தோல்வியடைந்த தலைவர்களுக்கு தான் நிச்சயம் வேதனை இருக்கும். சாதனை ஏற்கனவே நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, தாவேகாவின் செல்வாக்கு என்பது நகர்ப்புறங்களிலே மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது. பெரு நகரங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பெரும் அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை வரைகளின் மூலமாக மிக தெளிவாக பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை அந்த நகரங்களிடையே எப்படி இருக்கிறது தாவேகாவின் செல்வாக்கு என்பதை பார்க்கலாம். அந்த வரைகளே மண்டலம் ரீதியாக அல்ல, மண்டல ரீதியாக நீங்கள் பார்த்தாலும் அந்த வடக்கு, மேற்கு, தெற்கு, சென்னை மண்டலங்களே மிகப்பெரிய அளவுக்கு வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கிறது தாவேகா நான் கூற வேண்டும். ஆனால் நகர்ப்புறங்கள், பெருநகரங்கள் என்று பார்த்தால் அடுத்த வரைகளில் பார்க்கலாம். அதிலே மிக தெளிவாக கொடுத்திருக்கிறது. நகர்ப்புறங்களிலே செல்வாக்கு மிகுந்த ஒரு கட்சியாக தாவேகா மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அந்த நகர்ப்புற கட்சியாக தாவேகா தற்போது சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சக்தியுடன் நுழைந்திருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது நேயர்களே.